ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்ட்ரோ இந்த வீடியோவுக்கு எடுக்கல, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொங்கல் கோலம் போட போகிறோம். யார் கோலம் போடுறா, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு விளாகாக. நான் எதுக்காக இப்படி ட்ரம்மில் உள்ள மூடியை வச்சு சர்க்கிள் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, அந்த சர்க்கிள்குள்ளே பொங்கல் பானை, கரும்பு, நெல்லெல்லாம் வரையணும். ஸோ அதுக்காக தான். நம்ம சின்ன குளமாக போடுறதா இருந்தாலே கலர்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். நம்ம 2 கோலம் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக போடணுங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தோம். சேம் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் அம்மா கலர் பொடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சாக் பீஸ் வச்சு தான் ட்ராயிங் பண்ணோம். ஏன்னா இதில் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா நம்ம ஈர துணி வச்சு அழிச்சிக்கலாம். கோலம் அப்படின்னா அது அழிச்சு பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் ட்ராயிங் நான் பண்ணல, என்னோடய சிஸ்டர் தான் பண்ணால். அவளுக்கு வராத ஒரு சில இது மட்டும் நான் ட்ரா பண்ணி கொடுத்தேன். எங்கள் பெரியம்மா சாக் பீஸ் வச்சு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலேயே கோலப்பொடி வச்சு விட்டுட்டாங்க. எங்கள் பெரியம்மாவால் சுத்தமாகவே முடியல. ஏன்னா ஹெவி ஒர்க்குனால எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அப்படியே சோம்பேறி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணினாங்க. நான் கலர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கலர் போடுறதுக்கு மட்டும் நல்லாவே வரும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட சேர்ந்து சிஸ்டராக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுமே கொஞ்சம் கலர் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபோனில் பார்த்து வச்சுருந்த கோலம் அந்த பூ டிசைன்லாம் அதில் இல்லை. அந்த பொங்கல் தாமரை மட்டும் தான் நாங்கள் பார்த்ததில் இருந்தது. இதெல்லாம் நாங்களாக போட்ட மாடல் தான். அப்புறம் இதுக்கு அடுத்து மேலே என்னென்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறது பிளானே இல்லை. ஃபோனில் பார்த்தாலுமே கரெக்டாக வரல. சிஸ்டர் என்கிட்ட கேட்க, நான் அவகிட்ட கேட்கேன். அப்புறம் நானே ஃபைனலாக பார்த்து சொல்லிட்டேன். சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிசைனை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வரல. பட் அதுவுமே கலர் கொடுத்தோடனே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சர்க்கிள் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன மாடல் போடலான்னு. ஃபைனலாக ஹார்ட்டின் மாடலை சாய்ஸ் பண்ணி போட்டுட்டோம். நம்ம என்ன தான் மாடல் போட்டாலுமே கலர் கொடுக்குறதுல தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ நான் யோசிச்சுட்டே இந்த மாதிரி கலர் கொடுக்கலான்னு. அப்புறம் இந்த மாதிரி டபுள் கலராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் கொடுத்துட்டேன். ஹார்ட்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஒரே ஒரு இது மட்டும் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது எந்த கலருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அங்கெல்லாம் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் கோலம் ஃபினிஷ் ஆயிரும். எங்கள் பெரியம்மா இங்கே ஒரு கோலம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு பேர் என்னம்மா? ஆப்பக்கூடா. இது கம்பி கோலம். ஆக்சுவலி இது கம்பி கோலம் தான். பட் இவங்க ஆப்பக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த மாதிரி இங்கே எங்கள் பெரியம்மா போடுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கோலம்லாம் நிறைய பேர் போடுறது கிடையாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் போடுறாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் எங்கள் பெரியம்மா இதை போட சொன்னேன். ஏன்னா இது சென்டராக இருக்குது. 2 பக்கமும் பார்டர் மாதிரி இருக்கா. ஸோ அந்த ரீசன் தான். கைஸ், எனக்கு பேன் பறக்கிற நேரத்தை பார்த்தீங்களா? ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலாக கோலம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோலத்தை நாங்கள் எத்தனை மணிக்கு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த கோலத்தை போடுறதுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோன்னா 11:30 அந்த டைமில் ஆரம்பித்தோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock, 2 மணிக்கு முடித்தாச்சு. ஸோ இந்த கோலத்துக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் எங்கள் பெரியம்மா தான் போட்டாங்க. நான் இதெல்லாம் எங்கள் பெரியம்மா போட்டாங்கன்னு காமிக்கவா? இது எங்கள் பெரியம்மா போட்டாங்க. இது எங்கள் பெரியம்மா தான். அப்புறம் இது எப்படி இருக்குது பாருங்கள், ஹாப்பி பொங்கல். இதுக்கு நான் தான் கலர் கொடுத்தேன். இப்போ எங்கள் அம்மா இதில் கலர் கொடுக்க போகிறாங்க. இந்த கோலத்தை நான் சாய்ஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, தமிழர் திருநாள், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். பொங்கல், சூரியன், கரும்பு. ஸோ இது இருக்குது தாமரை பூ மேலே. ஸோ அதனால தான் இதில் நெல் வரும். பட் நாங்கள் விட்டுட்டோம். ஃபைனலாக பார்ப்போம். முடிஞ்சதுன்னா அதில் ஒரு நெல்லை வரைஞ்சி விட்ருவோம். அவ்வளோதான். ஸோ அங்கெல்லாம் நான் நிறைய கோலம் பார்த்து வச்சேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேணாம். இதே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சரியான பனி விழுது. அதனால தான் எங்கள் அம்மா அது என்னது அது என்னதுமா கட்டியிருக்கேன், குல்லாவா? அது எங்கள் அம்மா கட்டியிருக்கு. எங்கள் பெரியம்மா உள்ளே இருமிகிட்ருக்கு. சவுண்டு கேட்கான்னு தெரியல. எங்கள் பெரியம்மா கொஞ்சம் ஃபீவர். ஏன்னா ஒரு 2 weeks கிட்ட பொங்கல் ஒர்க்கு ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படிங்கிறதுனால ஃபீவர் வந்துருச்சு. ஓகே, இங்கே முடிச்சாச்சு. காஞ்சனா படத்தில் வர மாதிரி இருக்கானா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கோலம் போட போகிறோம். ஓகே, போகலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறோம். காய்ஸ், இப்போ ஒரு கேர்ள் கையில் விளக்கு வச்சுருக்க மாதிரி பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள் ஒழுங்காக வரல. ஸோ அதை அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போட போகிறோம். துணி நனைச்சிட்டியா? ஆ இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. பேர் தான் தங்க போல, மற்றதெல்லாம் நான் கௌரிங்கன்னு நினச்சேன். ஆனால் பிரில்லியண்ட்டு தான். இல்லை நான் எதிர்பார்க்கல இப்படி கேர்ளை நீ வரைவேன். இது பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஒரு கேர்ள் வரைகிறது மேட்ரு கிடையாது, அந்த வடிவமைப்பில் கொண்டு வர்றது. பார்த்தீங்களா, நான் வந்து சொட்டர் கட்டிட்டேன். ஐயோ என்னாச்சு, ரொம்ப இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக விழுது. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து கோலப்பொடியை வச்சு நாங்கள் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக கலர்லாம் கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மார்னிங் பார்ப்போம். விடிய போகுது. ஓகே, தூங்க போகலாமா? ஓகே, இந்த கோலம் வந்து எங்கள் அம்மா போட்டு எங்கள் அம்மாவே கலர் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குல்ல, சிம்பிளாக இருந்தாலும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா திரும்ப திரும்ப இந்த கோலத்தை கவர் பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு கோலம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. கோலம் விடுறது, டிராயிங் வர்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இது பர்ஃபெக்டாக அழகாக எல்லோரும் சொல்கிற மாதிரி வரணும். சேம் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. மார்னிங் வீட்டு வாசலில் கோலத்தை பார்த்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது, கோலப்பொடிலாம் அவ்வளோ திக்காக அழகாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு நாளுமே கோலம் போட்டதில்லை. இங்கே பெரியமா தான் ரங்கோலி இந்த மாதிரி கம்பி கோலம் இப்படிலாம் போட்டு கலர்ஃபுல்லாக நல்லா கொடுப்பாங்க. பட்டு நான் வந்து இந்த மாதிரி பானெல்லாம் வரைஞ்சி கொடுத்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அம்மாலாம் தூங்கிட்டாங்க, எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தான் தூங்க போகிறேன். சரியான கால்வலி எடுத்துருச்சு. ஓகே, மார்னிங் பார்ப்போம். மார்னிங் வேறு சீக்கிரமாக எந்திரிக்கணும். இன்னும் வந்து ஒரு 1.5 hours கிட்ட தான் இருக்குது விடியறதுக்கு. ஸோ ஒரு 1 hour ஆச்சும் தூங்குவோம். சரியான கால்வலி வேறு வந்துடுச்சு. எங்கள் அம்மாலாம் தூங்கிட்டாங்க. நான் வந்து 5:30க்கு அலாரம் வச்சேன். அது அடிச்சுட்டே இருந்துச்சு. தூக்கத்தில் கட் பண்ணி வச்சுட்டு லேட்டாக தான் அடித்தேன். சூப்பராக இருக்கா? நானும் தங்கம் தான் விட்டோம். விட்டுதாவா பிளான் சொன்னது. நான் மார்னிங் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போனேன். அதுக்கப்புறமா என்னால் எந்திச்சு வர முடியல. நான் எந்திச்சு வந்ததே வந்து ரொம்ப லேட்டு. லைவாக பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோலத்துக்கு வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். டாடா பாய்.